வணக்கம். தமிழ் உங்களோட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நம்ம நெறைய இதில வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த இதுக்கு வந்து Zoom வந்து யூஸ் பண்ணலாம். பட் Zoomல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலனா அதுக்கு தனி காஸ்ட் சார்ஜஸ்ன்ற மாரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க சொல்லும். ஸோ அது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, OBS அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். அத யூஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அதில பேசுறது, வீடியோ ஈஸியா ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்ட்ரீம் பண்ணலாம். கேமர்லாம் நெறைய பேர் அதான் யூஸ் பண்றாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு மேபி நீங்க இந்த மாரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாரி டுட்டோரியல் போடணும் இல்ல எதுக்குனாலும், அது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. நெறைய ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ஆக்சுவலா அத யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். பட் அதையே அதில ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கல் வந்துருச்சு. அதனால இப்ப Zoomல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த OBS. OBSனா OBS பார்த்தீங்கன்னா, இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OBS ஓப்பன் பிராட்காஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, இதுதான் வந்து OBS. ஸோ இதில நீங்க வீடியோ, ஆடியோ எல்லாமே இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில எல்லாமே சீன்ஸா தான் இருக்கு. ஸோ நான் அத ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ புதுசா ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக், ஆட் குடுத்துட்டு, சீன் 4 நீங்க குடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, ஒரு சீன் இந்த மாரி கிரியேட் ஆகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படிதான் எதுவுமே இருக்காது. சீனா தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில ரைட் கிளிக் பண்ணிட்டு, நீங்க இப்போ உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் ஆட் பண்ண போறீங்கன்னா, ஆட் டிஸ்ப்ளே கேப்ச்சர்ன்னு குடுங்க. டிஸ்ப்ளே கேப்ச்சர் குடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, இதில வரும் எந்த மானிட்டர் டிஸ்ப்ளே, என்ன ஆட்டோமேட்டிக் கேப்ச்சரா இல்ல எப்படின்னு இருக்கும். எல்லாம் ஓகே. டிஃபால்ட்டே ஓகே தான். ஓகே குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ யூசுவலா இந்த மாரி உங்களுக்கு டிஸ்ப்ளே கேப்ச்சர் செட் ஆகும். இத நீங்க வச்சுட்டு இதில ஸ்டார்ட் ரெக்கார்டிங் குடுத்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப அதுலயே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹலோ, ஹலோ அப்படின்னு வரும். நீங்க ரெக்கார்ட் ஆயிக்கும். ரெக்கார்ட நீங்க பாஸ் கூட பண்ணலாம். லேட்டஸ்ட் இதில பாஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரெக்கார்டிங்க பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ ஆட் பண்ணணும் இதில நீங்க. ஆடியோ ஆட் பண்ணாம டிஃபால்ட்டா விட்டீங்கன்னா, இந்த மாரி அதிலேயே ஆடியோ வரும். இதுதான் ஆடியோ லெவல் செக் பண்றது. பட் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக் மைக் இருக்கு. இந்த மாரி ஏதாவது எக்ஸ்டர்னல் மைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு அத ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ டிவைஸ் மாரி ஆடியோ இன்புட் கேப்ச்சர்ன்னு இருக்குல்ல. இதில போனீங்கன்னா, உங்களுக்கு என்னலாம் டிவைஸ் இருக்கோ எல்லாம் வரும். ஷூப் இருக்கு. இந்த வெப்கேம்ல உள்ள மைக், இன்டர்னல் மைக் இருக்கு. டிஃபால்ட் இருக்கு. ஸோ இத நீங்க சூஸ் பண்ணி ஓகே குடுத்தீங்கன்னா, இதோட இன்புட் வந்து வரும். இதில எவ்வளோ லெவல் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் உங்களுக்கு சவுண்ட் கரெக்ட்டா கேட்குதான்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி மல்டிபிள் இது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ அவுட்புட் கேப்சர் பண்ணலாம். ப்ரௌசரு, கலரு, இமேஜ் இப்போ சப்போஸ் நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கணும். நீங்க இதில ஓரத்தில ஏதாவது உங்களோட லோகோலாம் வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஓகே குடுத்துட்டு, இதில ப்ரௌஸ் குடுத்து அந்த லோகோ போய் எடுத்துருங்க. லோகோ தமிழ் மூவி லோகோ வைக்கலாம். ஸோ ஓகே குடுத்துட்டு, இத கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு, எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே இந்த லோகோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வச்சுட்டு ஈஸியா பண்ணலாம். அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணா பண்ணலாம். ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் இதில அப்படின்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணி விடலாம். ஸோ டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். வீடியோ சோர்ஸ், இமேஜ், ஸ்லைட் ஷோ. நீங்க இமேஜ் ஏதாவது சைட்ல போயிட்டுருக்குன்னு நெனச்சீங்கன்னா, அத கூட நீங்க பண்ணலாம். அண்ட் இதில வந்து டெக்ஸ்ட்ல கீழ அந்த ரோலிங் டெக்ஸ்ட்லாம் போகுதுல்ல, அது எப்படி நான் இன்னும் படிக்கல. பட் அதுவும் இதில பண்ணலாம். ஸோ அந்த மாரியும் நீங்களால பண்ண முடியும். இதுதான் வந்து OBS சாஃப்ட்வேர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். நான் ரொம்ப நாளா இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்ட்ரீம் பண்ணாலும் இதில ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்ன்னு இருக்குல்ல, இதில நீங்க வந்துட்டு URL கீ இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம்ல வந்துட்டு Twitchல எதுல வேணா சரி Twitch, YouTube, Facebook லைவ், ஸ்ட்ரீம், Twitter எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். எல்லாரோட இதுவும் குடுத்துருக்காங்க. நீங்க இதில ஸ்ட்ரீம் பண்ணணும்னா நத்திங் பட் இதில போய் குடுத்துட்டு YouTubeனா YouTube குடுத்துட்டு YouTube HLSனா என்னது? YouTube RTVMS வச்சுக்கலாம். கனெக்ட் அக்கவுண்ட் நம்ம பிரைமரி இன்டகிரேட் சர்வர்னு வச்சுக்கலாம். அ இப்படி நம்ம அக்கவுண்ட்ட இதில கனெக்ட் பண்ணிட்டு, அது மூலமா நம்ம அங்க இத ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் YouTubeல. அப்புறம் Twitch வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய கேமர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க Twitch. அப்புறம் Twitterல கூட நீங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம். இந்த மாரி எல்லா ஸ்ட்ரீமிங்கும் நீங்க இதில செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆயிரும். அப்புறம் அவுட்புட் எங்க வரும்ன்றது இங்க இருக்கும். எனக்கு வீடியோஸ ஸ்டோர் பண்றது. ஸோ ஆடியோ, வீடியோ, ஹாட்கீஸ் எல்லாமே நீங்க இதில ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது இட்ஸ் எ யூஸ்ஃபுல் ஒண்ணு ரெக்கார்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த இத நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. OBS இதோட பேரு. அண்ட் யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு? இதில வேற என்ன மாரி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா, வேற என்ன மாரியான வேலைகள்லாம் இதில பண்ண முடியும்? உங்களால பண்றீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.